தாம்பரத்தின் அருகில் உள்ள ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபையில் எவ்ரி சண்டே இலவச அக்குபஞ்சர் முகாம் பண்ணிகிட்ருக்கோம். மேம் இதில் ஒரு 2 சிட்டிங் எடுத்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்றதை மேம் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க. தேங்க்யூ. வணக்கம். நான் இங்கே சேலையூரில் வந்து 12 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் ஃபேமிலியோட. இங்கே வந்து நான் சாமி ஐயா கிட்ட வரும்போது என்னுடைய அத்தனை கஷ்டத்தையும் நான் போக்கியிருக்கேன். அது என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இங்கே ஐயா கிட்ட வரும்போது இவங்க ஒரு 1 மந்த்தாக நான் பார்த்துட்ருக்கேன். இவங்க இலவசமாக சண்டேஸில் பண்ணிகிட்ருக்காங்க. நான் முதல்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா என்னுடைய பையனை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு 4 சிட்டிங்ஸ் வந்துட்டுருக்கான். அவன் அதுலேயே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவருக்கு தெரியுது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரே வராரு. அவரே நான் சொல்லாமே அவனே கிளம்பி வர மாதிரி இருக்குது. இப்போ என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவங்களோட சேவை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க அந்த இலவசமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, ஐயாவோடைய பிளெஸ்ஸிங் எல்லாம் அவங்க பண்ணுறதுனால எல்லாருமே நல்ல ஒரு மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக அந்த ட்ரீட்மெண்ட்டை ஏற்றுக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன மேம் கடைசியில் முடிக்கணும்? என்ன ப்ராப்ளம் இருந்து சரியாச்சு? எனக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் ரொம்ப கோல்டால் அஃபெக்ட் ஆகிருந்தேன். அந்த நர்வஸ் ப்ராப்ளம் மாதிரி இங்கே இந்த இடத்துல எனக்கு ஒரு 5 டேஸாக இருந்துச்சு. நானும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஆயில் அப்ளை பண்ணேன், தைலம் அப்ளை பண்ணேன், வேது பிடிச்சேன், எல்லாமே பண்ண என்னால் முடியல. இப்போ இவங்கக்கிட்ட வந்து நான் சொன்னும் போது அவங்க அந்த நாடி பிடிச்சி பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நாடி பிடிச்சி பார்க்குறதுல அவங்க எல்லாமே நல்லா ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. அதில் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோல்டு தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீடில்ஸ் போட்டு விட்டாங்க. போனோடனே அன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸில் எனக்கு அது இருந்த இடமே தெரியாமல் போச்சு. நான் எல்லாருக்கிட்டையுமே அதை சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலுமே இது சின்ன விஷயன்றதுனால ஒரு சிட்டிங்கில் முடிஞ்சுது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்க க்யூர் பண்ணுறாங்க. இப்போ வந்து என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான். அவருக்கு வந்து சுகர் 15 வருஷமாக இருக்குது. பையனுக்கு நல்ல சக்ஸஸ்